Hi friends, this is Vijay from Dhruvam Academy. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் ஜெனரல் ஸ்டடீஸ் சிலபஸ்ல கடைசி டாபிக்ல மேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலயும் கடைசியா ஹெட்டிங் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ரீசனிங்லயும் கடைசி நம்பர் சீரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எண் வரிசை அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த ரீசனிங்ல இருந்து டோட்டலா மேக்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ ரீசனிங்ல இருந்து 10 கொஸ்டின் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. இந்த ரீசனிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும், நம்ம திரும்பி பார்க்க வேண்டியது கிடையாது. ஒவ்வொரு டாபிக் ரீசனிங்ல இருக்கக்கூடிய அந்த ஹெட்டிங்லாம் வந்து என்ன கொஸ்டின் என்ன மாடல்ங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும், ஈஸியாக எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த 10 கொஸ்டினுக்கான மார்க் உங்க கையில இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே நீங்க எக்ஸாமுக்கு போய் உட்காரலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷல் டாபிக் தான் வந்து இந்த ரீசனிங். வேறு எந்த டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த ரீசனிங் மட்டும் ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சால் போதும், போயிட்டு நம்ம எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். இப்போ இந்த ரீசனிங்கில் என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு சம். ஓகேங்களா? ரீசனிங் அப்படின்னாலே நம்பர் சீரீஸில், ஓகேங்களா, இந்த நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாடல் இருக்குது, அதில் என்னென்ன சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாடலுக்கும். ஆக்சுவலாக இந்த பேர்லேயே பாருங்களேன், நம்பர் சீரீஸ், அதாவது எண் வரிசை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போ 2, 4, 5, 6, 7 இது வந்து ஒரு நம்பர் வரிசையாக போயிட்டுருக்கு. அண்ட் ஸோ ஆன் இப்படி போயிட்டுருக்கோம். இப்படி கொஷின் மார்க்கு இந்த மாதிரி வந்து கொஷின் வந்து கொடுப்பாங்க. இல்லைனா 3, 6, 9, 12 அதுக்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா 4, 8 டேஷ் மிஸ்ஸிங் நம்பர், இந்த இடத்துல என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4, 8 டேஷ் அதுக்கு அடுத்தது 16 இப்படி போகும். ஓகேங்களா? அப்போ இந்த நம்பர் சீரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒற்றுமை வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த 2, 4, 5, 6, 7 அப்படின்னா அதுக்கு அடுத்தது அடுத்த நம்பரான 8 வந்து வரணும். இந்த மாதிரி 3, 6, 9, 12 அப்படிங்கிறது வந்து 3 3ஆக போயிருக்கு. ஓகேங்களா? 3, 6, 9, 12 அதுக்கு அடுத்தது 15 வந்து வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4, 8 இங்கே 12 அதுக்கு அடுத்தது இங்கே 14 வந்துருக்கு. அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ்லேயும் வரலாம். 16, 12 டேஷ் கொடுத்துட்டு 4 வந்து கொடுக்கலாம். அப்போ 16, 12 இங்கே வந்து 8 வரும், இங்கே வந்து 4 வரும். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து என்ன புரியுது, நம்பர் சீரியஸ் அப்படின்னா ஒன்று அடிஷன், இன்னொன்று சப்ராக்ஷன், இன்னொன்று மல்டிப்ளிகேஷன், இன்னொன்று டிவிஷன். இந்த 4 மெத்தடு அப்ளை பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். அடிஷனுக்கும் சப்ராக்ஷனும் பார்த்தாலே தெரியும், சின்ன சின்ன நம்பர்ஸ் வந்து வித்தியாசமாயிட்டு போயிட்டு இருக்கும். இந்த டிவிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் பார்த்தாலே தெரியும், பெரிய பெரிய நம்பராக வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். டிவிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே பெரிய பெரிய நம்பராக வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்னொரு மாடல் இருக்குது. இந்த நம்பர் சீரீஸ் ஒன்று அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும், இல்லைனா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஒன்று ஏறு வரிசை, இல்லைனா இறங்கு வரிசை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸில் ரொம்ப பேசிக். ஓகேங்களா? இது இல்லாமல் ஒரு சில டாபிக்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ், அதாவது பகா எண்கள். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் வந்து கேட்பாங்க. அப்புறம் பகு எண்கள், பகுக்கக்கூடிய எண்கள், இந்த சீரீஸ் வந்து கொஸ்டினாக கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது வர்க்க எண்கள், அதுக்கு அடுத்தது கன எண்கள், அதாவது ஸ்கொயர்ஸில் வந்து கேட்பாங்க. அடுத்தது கியூப்ல வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாடலும் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனோச்சி சீரீஸ். ஓகேங்களா? அந்த ஃபிபனோச்சி சீரீஸ்லேயும் வந்து சம்ஸ் வந்து வரும். இதெல்லாம் தான் பேசிக்.
அதுக்கு பேசிக்லேயும் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். அதுக்கு அடுத்தது ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது பகான எண்கள், பகு எண்கள், வர்க்க எண்கள், கன எண்கள். இந்த வர்க்க எண்கள், கன எண்களுக்கு நம்ம பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சிருந்தா ஈஸியாக இருக்கும். அதே போல் க்யூப்லேயும் ஒரு 30 க்யூப் வரைக்கும் தெரிஞ்சிருந்தா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக். ஸோ இதில் ரொம்ப பேசிக்லேருந்து போக போகிறோம். நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் நம்ம மாடல் அப்படியே சொல்லிகிட்டே வருவோம். எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு மாடல் என்ன, அந்த மாடலுக்கான கொஸ்டின் என்ன இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்த ஒரே வீடியோவில் இந்த எண் வரிசை அப்படிங்கிறது முடிஞ்சிடும். நம்பர் சீரீஸில் மொதல் பேசிக் மெத்தட் அடிஷன், கூட்டல் வரிசை. இந்த மாடல் வந்து இப்படி தான் இருக்கும். 3, 5, 7, 9 அண்ட் ஸோ ஆன் போயிட்டுருக்கோம். ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டேஷ் வந்து விடலாம், இல்லைன்னா கடைசியில் வந்து டேஷ் கொடுத்து அது என்ன அந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது கேட்கலாம். எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். 61, 63, 65, 67, 69 இருக்குது. ஓகேங்களா? இது வந்து என்ன வரிசையில் இருக்குது? ஏறு வரிசையில் இருக்குது. 61, 63, 65, 67, 69ங்கிற ஏறு வரிசையில் இருக்குது. இந்த ரெண்டு நம்பருக்கும், முதல் நம்பருக்கும் ரெண்டு நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 61 + 2 = 63. அப்போ இங்கே 2 வந்து வித்தியாசமாக வருது. இதுக்கும் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 2, இதுக்கும் வித்தியாசம் வந்து 2, இதுக்கும் வித்தியாசம் வந்து 2. ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது நம்பர் எடுத்தால் 63 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 65. அப்போ 2 நம்பர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்த 69க்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இந்த 69 + 2 அப்படிங்கிறது 71. இந்த இடத்துல ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 71 தான் வந்து ஆன்சராக வரணும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இதுலேயே இன்னொரு மாடல் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இந்த அடிஷன் மெத்தட்லேயே கொஞ்சம் வித்தியாசமான சம். அடுத்த எண் என்ன? இது வந்து கொஸ்டின். இந்த ஆர்டர் பாருங்களேன், இந்த பேட்டர்ன் 2, 3, 6, 11, அதுக்கப்புறம் டேஷ், அப்புறம் 27 வந்திருக்கு. இங்கே என்ன பார்த்தோம்? ஒரே நம்பராக வந்து ஆட் ஆகிட்டே வந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது 2, 2, 2, 2 ஆட் ஆகிட்டே வந்திருக்கா? இதில் என்ன மாதிரி ஆட் ஆகிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். இந்த ரெண்டு நம்பருக்கும் வித்தியாசம் என்ன? 1. அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு நம்பருக்கும் வித்தியாசம் என்ன? 3. அப்போ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருது 1, அதுக்கு அடுத்தது 3 வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒத்தப்படை நம்பராக வந்திருக்கு. அப்போது 2க்கும் 3க்கும் வித்தியாசம் +1 ஆட் ஆகிருக்கு. இந்த 3க்கும் 6க்கும் வித்தியாசம் +3 ஆட் ஆகிருக்கு. இந்த 6க்கும் 11க்கும் +5 வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ 1, 3, 5 அப்போனா அடுத்தது என்ன? +7 வந்து ஆட் ஆகணும். ஆட் ஆனால் இந்த இடத்துல 18 வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ அடிஷன் மெத்தட்னா டக்குன்னு இந்த இதே மாடலில் வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த மாடல் அப்படிங்கிறது இப்படியும் வரலாம். இது ஒரே பேட்டர்னாக இருக்குது பாருங்கள். 2, 2, 2, 2ன்னு ஆட் ஆகிருக்கு முதல் சம்மில். ரெண்டாவது சம்மில் 1, 3, 5, 7ன்னு சொல்லி ஆட் ஆகிருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் ஆட் ஆகலாம். 2, 4, 6, 8 இப்படியும் ஆட் ஆகலாம். எப்படி வேணாலும் ஆட் ஆகலாம். இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது இந்த முதல் 2 நம்பர்லேயே தெரிஞ்சிடும். அதிகபட்சம் ஒரு நம்பர் சீரீஸில் இந்த முதல்ல இருக்கக்கூடிய நம்பர், ரெண்டாவது இருக்கக்கூடிய நம்பர், மூணாவது இருக்கக்கூடிய நம்பர், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது, அடிஷனில் இருக்கா, மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, டிவிஷனில் இருக்கா, இல்லை சப்ட்ராக்ஷனில் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி தெரிஞ்சிடும். அப்படி இல்லைனா ஸ்கொயர்ஸில் போயிட்டுருக்கா, இல்லை க்யூப்பில் வந்து போகுதா அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 84, 82, 80, 78, 76 இது இறங்கு வரிசையில் இருக்குது. இறங்கு வரிசையில் இருக்குது. நம்பரோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 84க்கும் 82க்கும் வந்து பார்த்தீங்கன்னா -2. ஸோ அப்போ உங்களுக்கு இறங்கு வரிசையில் இருக்குது. கிட்ட உள்ள அடுத்தடுத்த நம்பர் வந்து ரொம்ப கொஞ்சம் நெருங்கின நம்பராக இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைனஸ் சப்ட்ராக்ஷனில் தான் வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இதோட பேட்டர்ன் என்ன? முதல் 2 நம்பர், முதல் நம்பர் பார்க்குறோம் 2, அடுத்த நம்பர் 2 நம்பருக்கும் பார்க்குறோம் 2. அப்போ இதிலே தெரிஞ்சிடுது நமக்கு இதோட பேட்டர்ன் அப்படிங்கிறது -2, -2, -2ன்னு. ஓகேங்களா? அப்போ 76 - 2 இங்கே 74 தான் வந்து ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள். 2, 6,
12, 20, 30, 42. இது வந்து ஏறு வரிசையில் போகுது. அதுக்கு அடுத்தது என்ன ரூல் பார்க்கணும், ப்ளஸில் இருக்கா இல்லை மல்டிப்ளிகேஷனில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? நம்பரோட டிஃபரன்ஷியேஷன் இந்த முதல் 2 நம்பருக்கு சின்ன நம்பராக இருக்குது. அதுக்கு அடுத்த நம்பர் பாருங்கள் அப்படியே டபுளாக போகுது. ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய நம்பராக போகுது. அப்போ கண்டிப்பாக இதில் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த பேட்டர்னை கவனித்து பாருங்களேன். 2, 6, 12 அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் முதல்ல வந்து இந்த 2 அப்படியே வச்சுப்போம். ஓகேங்களா? இந்த 2 வரணும் அப்படின்னா எதோட மல்டிப்ளை பண்ணால் இந்த 2 வரும், 1 × 2. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் 6 இருக்குது. இந்த 6 கொண்டு வரணும் அப்படின்னா சிம்பிளாக இந்த கிடைச்ச ஆன்சர்லேருந்து ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இந்த கிடைச்ச ஆன்சரை வச்சு நம்ம எதை லிங்க் பண்ணி பார்ப்போம். 2 × 3 6. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, இங்கே பேட்டர்ன் என்ன வந்திருக்கு, இங்கே 1 வந்திருக்கு, இங்கே 2 வந்திருக்கு, அடுத்தது இங்கே 2 வந்திருக்கு, இங்கே 3 வந்திருக்கு. நல்லா கவனித்து பாருங்கள். இதுலேயே நமக்கு பேட்டர்ன் தெரிஞ்சாச்சு. அதை முதல் 2 நம்பர்லேயே நமக்கு பேட்டர்ன் வந்து என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா? 1 × 2, அடுத்தது 2 × 3. அடுத்தது கண்டிப்பாக என்ன பேட்டர்னா இங்கே 1, 2, 3 இப்படி போகும். அடுத்த நம்பர் 3, இங்கே 2, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3, அடுத்தது என்ன வரும், 4 வரும். அப்போ என்ன வந்துருச்சு, 12 வந்துருச்சா? அதுக்கு அடுத்தது பாருங்கள் 1, முதல் நம்பரை மட்டும் பாருங்கள். 1, 2, 3, இங்கே 4, அடுத்தது 2, 3, 4, 5. 4 × 5 20. 4 வந்துருச்சு. அப்போ 5 × 6 30. 6 × 7 42. அடுத்தது 7 × 8. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 56 வரும். அடுத்த நம்பரையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 8 × 9 72. இப்போது நமக்கு இது மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அப்படிங்கிறது கிளியராக கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்னா 1 ஏறு வரிசையில் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பரோட டிஃப்ரென்ஷியேஷன் கிட்ட இல்லை. 2, 6 மட்டும்தான் இருக்குது. அப்புறம் 12, 20, 30, 42 இப்படி பெரிய பெரிய நம்பராக போகுது. கன்ஃபார்மாக இது மல்டிப்ளிகேஷன் தான். அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த முதல் 2 நம்பர்லேயே பேட்டர்ன் கண்டுபிடிச்சிடணும். தவறுனா 3ஆவது நம்பருக்குள்ளேயே பேட்டர்னை கண்டுபிடிச்சிடணும். இதை மட்டும் மறந்துடவே கூடாது. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 3840, 960, 240, அப்புறம் கொஸ்டின் மார்க் 15. இந்த பேட்டர்னை பார்த்தோன்னே எப்படி இருக்குது, இறங்கு வரிசை. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பெரிய பெரிய நம்பராக வந்து சின்னதாகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது டிவிஷன், இறங்கு வரிசை டிவிஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போது இதில் இருக்கிற ஒத்துமை என்ன அப்படின்னா முதல் 2 நம்பர் பார்க்கும்போது இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ண முடியாது. முதல் 2 நம்பர்லேயே நம்ம என்ன பேட்டர்னில் வருதுங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறது நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி இருக்கிறத எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த 3840 384ன்னு எடுத்துக்கலாம். ஒரு 0வை கட் பண்ணிவிடுங்க. 0 தேவையில்லை. அடுத்தது 96 வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதுக்கும் 0 தேவையில்லை. அடுத்தது 24 வச்சுக்கோங்க. இதுலேயே நம்ம பேட்டர்ன் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். இங்கே சின்னதாக பாருங்களேன். இங்கே 24 இருக்குது, இங்கே 96 இருக்குது. 25ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 25 100. அப்போ 4 24 96. 4 24 4 24 சேர்ந்தால் 96. அதே போல் இங்கேயும் அப்படி தான் இருக்கும். 4 96 சேர்ந்தால் 384. இப்போ என்ன இறங்கி வந்திருக்கு, 3840 அப்படிங்கிறது வகுத்தல் 4, 960ங்கிறது வகுத்தல் 4. ஏன் இங்கே சம்மந்தமே இல்லாமல் நீ போய் பெருக்கெல்லாம் பண்ணிவிட்டு இதை டிவிஷன்னு கண்டுபிடிச்சிட்ட, அப்புறம் ஏன் போய் பெருக்கெல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துக்கிட்டு அப்புறம் இங்கே வந்து வகுத்தல் 4ன்னு சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு ஒரு சிலர் இப்போ இந்த இடத்துல நினைப்பீங்க. நல்லா மறுபடியும் சொல்கிறேன். 3840 960ங்கிறது இந்த நம்பரை பார்க்கும்போது பெரிய நம்பராக இருக்கா? பெரிய நம்பராக இருக்கும்போது நம்ம மனசு என்ன சொல்லும், ஏற்கனவே மேக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சு போச்சு, இப்போ இந்த செம்மை போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள் மனசு சொல்லும். செம்மை போட்டு தான் ஆகணும், ஏன்னா ஈஸியாக மார்க் எடுத்துடலாமே. அதுக்கு தான் ஒரு சிம்பிளான வழி சொன்னேன். இந்த 3840 இந்த 0வை மட்டும் கேன்சல் பண்ணிக்கிங்க. 3 நம்பர்லையும் 0வை கேன்சல் பண்ணிட்டா என்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்க தானே. அப்போ இங்கே 384 96 24. ஓகேங்களா?
இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? 4 24 சேர்ந்தால் தான் 96. என்றைக்குமே மைனஸ் அப்படிங்கிறது கஷ்டம், டிவிஷன் அப்படிங்கிறது கஷ்டம். இதுவே அடிஷன் அப்படிங்கிறது ஈஸி, மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஈஸி. 100 ரூபா கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்குகிறோம், ஒரு 17 ரூபாய்க்கு வந்து ஜாமான் வாங்கிட்டோம். பாக்கியை வந்து நம்ம கையில் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 83 ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 100ல் 17 போயிடுச்சுனான்னு டக்குன்னு கணக்கு போடுறதுக்கு நமக்கு குழப்பமாக இருக்கும். இதுவே 83 ரூபா கையில் இருக்குது, 17 ரூபா ஜாமான். அப்போ ஆட் பண்ணி பாருங்களேன், 83 17 100. அதனால தான் சொல்கிறேன் அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் ஈஸி. இப்போ இறங்கு வரிசைன்னு கண்டுபிடிச்சாச்சு, டிவிஷன் சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு. என்ன நம்பருங்கிறது ஒவ்வொரு நம்பராக போட்டு டிவிஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாமில் டைம் போயிடும். அதுக்கு தான் இந்த 3வது நம்பர் எடுத்துக்கோங்க. நம்ம அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 0 கட் பண்ணியாச்சு, இங்கே 0 கட் பண்ணியாச்சு, இங்கே 0 கட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்குவோம். இந்த 24லேருந்து 96க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? 4 24 சேர்ந்தால் 96. அப்போ கண்டிப்பாக இப்படி தான் போயிருக்கு. இங்கே ரிவர்ஸில் பார்க்கும்போது மல்டிப்ளை ஆகி போயிட்டுருக்கு. அப்போ கீழே இறங்கு வரிசையில் டிவிஷன் ஆகி வந்தால் தான் இந்த 15 வரணும். புரியுதுங்களாப்பா? அதுக்காக தான் சொன்னேன். இப்படி மெத்தடில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. சம் வந்து போடும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த 24லேருந்து 240லேருந்து நம்ம 4 டிவிஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? 240லேருந்து டிவிஷன் பண்ணோம்னா 60. இந்த 60லேருந்து 4 டிவிஷன் பண்ணோம்னா 15. புரியுதுங்களா எப்படி ஆன்சர் வந்ததுன்னு? இப்படி தான் ஈஸியாக நம்ம வந்து இறங்கு வரிசையாக ஏறு வரிசையான்னு பார்க்கணும். அடுத்தது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 4 மெத்தடில் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்க்கணும். வேலை முடிஞ்சுது. அது இல்லைனா தான் அடுத்தது நம்ம பார்க்கணும் இந்த நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாடல் பகா எண்களின் தொடர். இப்போ பாருங்கள் 11 13 17 19ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பகா எண்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ், இங்கிலீஷில் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஓகேங்களா? ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எதனால் சொல்கிறோன்னா தமிழில் பாருங்களேன் அழகாக கொடுத்துருக்காங்க. பகா எண்கள் அதாவது பகுக்க முடியாது, வகுக்க முடியாது, அதாவது பகுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? எப்படி பகுக்க முடியாது அப்படின்னா ஒன்றால் டிவிஷன் பண்ண முடியும், இல்லைன்னா அதே நம்பரால் சேம் நம்பரால் தான் வந்து டிவிஷன் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11 எடுத்துக்கிட்டோம்னா 11 1ஆல் டிவைட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து சேம் அதே 11ஆல் டிவைட் பண்ண முடியும். அதை தாண்டி வேறு நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. அந்த நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகா எண்கள். ஓகேங்களா? இப்போது 11 13 17 19 இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரியும் வந்து நம்பர் சீரீஸில் வந்து கொடுப்பாங்க. ஸோ 11 13 17 இந்த சீரீஸ் வந்து 19 வந்து போகுது. அதுக்கு அடுத்தது வந்து இருக்கக்கூடிய பகா எண் அப்படின்னா 100 வரைக்கும் இருக்கிற பகா எண்களை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 23 ஆன்சர் வந்து 23 ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் பகு எண்கள், அதாவது நான் ப்ரைம் நம்பர்ஸ். இந்த 4 6 8 9 10 ஒன்னாலையும் வந்து 4 வந்து பார்த்தீங்கன்னா 1ஆலையும் டிவைட் பண்ணலாம், அதுக்கடுத்து 2ஆல் டிவைட் பண்ணலாம், அதுக்கடுத்தது 4ஆல் டிவைட் பண்ணலாம். 6 வந்து பார்த்தீங்கன்னா 1ஆல் டிவைட் பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணலாம், அதுக்கு அடுத்தது 6ஆல் டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன டிவிஷன் பண்ணோம்னா அது டெசிமல் பாயிண்ட்ஸில் வரக்கூடாது. இப்போ 11 வந்து நம்ம 11ல் தான் டிவைட் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம். இதுவே 11 வந்து 2ஆலையும் டிவைட் பண்ணலாம், ஆனால் 5.5 வந்துடுது பார்த்தீங்களா? டெசிமலில் வரக்கூடாது. டெசிமலில் வராத நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணால் டெசிமலில் வந்து வந்தது அப்படின்னா அது என்ன பண்ணிக்கலாம், அது ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் பகு நம்பர் பகா நம்பருக்கும் உள்ள வித்தியாசம். ப்ரைம் நம்பர்ஸ் அண்ட் நான் ப்ரைம் நம்பர்ஸ். இங்கே பாருங்களேன் 4 6 8 9 10 இது எல்லாமே வந்து நான் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா? இங்கே வந்து கொடுத்துருக்கிற செட் ஆஃப் நம்பர்ஸ் 32 33 34 35 36. நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறது கொஸ்டினாக வந்து கேட்டிருக்கிறாங்க. 37 அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து என்னது? ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? டிவிஷன் பண்ணால் என்ன ஆகிடுது? 2ஆல் டிவிஷன் பண்ணி பாருங்களேன். இது வந்து என்னென்னா பாயிண்டில் வந்து வரும். ஸோ அதுக்கு அடுத்தது உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் அப்படிங்கிறது 38. ஓகேங்களா? ஸோ அப்போ 7வது சம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 38 தான் வந்து ஆன்சர். இதெல்லாம் எக்ஸாம்பிள், அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் நான் ப்ரைம் நம்பர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் மாடல் வந்து என்ன கேட்பாங்கன்னா வர்க்க எண்களின் தொடர். ஓகேங்களா? வர்க்க எண்ணுங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸ்கொயர் நம்பர்ஸ் கண்டிப்பாக வந்து 1லேருந்து 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு 30 ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
ஓகேங்களா. அதே போல் கியூப் நம்பர்ஸ்லேயும் ஒரு 30 நம்பர்ஸ் வந்து கியூப் நம்பர்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது வந்து மஸ்ட்டு. இப்போ பேங்கிங் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கட்டாயம் வந்து இதை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம இதில் வந்து ரீசனிங் வந்து இப்போ சேர்த்துட்டாங்க, அதுக்கும் செப்பரேட்டாக இவ்வளோ மார்க் வந்து வருதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஈஸியாக வந்து ஷார்ட் பீரியடில் இந்த சம்மெல்லாம் முடிச்சாதான் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் யோசிச்சு பண்ணக்கூடிய சம்ஸுக்கு அதுக்கு அடுத்தது யோசிச்சு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டினுக்கு நம்ம டைமை வந்து பிரிச்சுக்கலாம். இந்த ஒரு சம்லேயே நம்ம வந்து 10 நிமிஷம் உட்காந்துருந்தோம் அப்படின்னா மற்ற இதில் வந்துட்டு நமக்கு மார்க்கு போயிடும். ஓகேங்களா. வர்க்க எண்களின் தொடர் அப்படின்னா இந்த 1, 4, 9, 16, 25, 36 இதெல்லாம் பாருங்களேன் எப்படி வந்து கொடுத்துருக்குறாங்க. 1 ஸ்கொயர் 1, ஓகேங்களா. அப்புறம் 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வர்க்க எண்களின் தொடர். இந்த தொடர் தான் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 4, 16, 36, 64. இப்போ இந்த 1லேருந்து ஒரு 30 ஸ்கொயர் இல்லைனா 1லேருந்து ஒரு ஜஸ்ட் 20 ஸ்கொயர் நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம மனப்பாடமாக தெரிஞ்சுதுன்னா இந்த சம்மை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும் இது வர்க்க எண்களின் தொடர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் இங்கே கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இங்கே கொடுத்துக்கிறது பாருங்கள். இங்கே வந்து 2 ஸ்கொயர் 4, அது மாதிரி 4 ஸ்கொயர் 16, அதுக்கு அடுத்தது 6 ஸ்கொயர் 36, அடுத்தது 8 ஸ்கொயர். இதுலேயும் பாருங்களேன் இந்த பேட்டர்ன் 2, 4, 6, 8ன்னு வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன ஆன்சராக வரும் அப்படின்னா 100 தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். கன எண்களின் தொடர். அதோட பேட்டர்ன் வந்து இது வந்து மாடல். ஓகேங்களா. கன எண்கள் 1, 8, 27, 64, 125. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 1லேருந்து 30 வரைக்கும் கட்டாயமாக வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. கன எண்கள் அப்படின்னா 1 கியூப் 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1. 2 கியூப் அப்படிங்கிறது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 2 சார் 4 2 சார் 8. ஓகேங்களா. ஸோ அதே போல் இங்கே 27ங்கிறது 3 கியூப் 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125. இது வந்து கவனம். ஓகேங்களா. இந்த மாடலில் தான் இங்கே கேட்டிருக்காங்க. 729, 512, 343, 216 அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து இது 6வது நம்பர், இது 7, இது 8, இது 9. அதாவது 6 கியூப், இது 7 கியூப், இது 8 கியூப், இது வந்து 9 கியூப். இப்படி இறங்கிட்டே போயிருக்கு. ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து இங்கே 5 கியூப் வந்து வரும். 5 கியூப் அப்படிங்கிறது 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5, 5 5 சார் 25 இன்ட்டு 5 125. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 125. இது வந்து கன எண்களின் தொடர். அதுக்கான மாடல் வந்து இது. ஒரு 20 கியூப் நம்பர்ஸ், ஒரு 20 ஸ்கொயர் நம்பர்ஸ், 30 தெரிஞ்சு வச்சுக்கணும். முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 20 ஸ்கொயர் நம்பர்ஸ், 20 கியூப் நம்பர்ஸ் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னா இந்த நம்பர்ஸை பார்க்கும் போதே உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். 10 நம்பர் வரைக்கும் பார்த்து வைக்கிறது, 20 நம்பர் வரைக்கும் பார்த்து வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. உங்களோட மேக்ஸ் நோட்டில் ரீசனிங்கிற டாப்பிக்கில் கட்டாயம் வந்து இருந்திருக்க வேண்டியது விஷயம் ஸ்கொயர் நம்பர்ஸ், அடுத்தது கியூப் நம்பர்ஸ், அட்லீஸ்ட் வந்து 20, மேக்ஸிமம் வந்து 30 கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் இரட்டை தொடர் வரிசை. இது வரைக்கும் நம்ம ஒரு இந்த நம்பர் சீரீஸில் ஓகேங்களா எண் வரிசையில் ஒரே பேட்டர்னில் தான் பார்த்தோம். இங்கே ஒரே தொடர் வரிசை, ஒரே நம்பர் சீரீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டர்ன் வந்து கலந்து வரும். ஸோ அந்த மாதிரி மாடலும் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான மாடல். ஓகேங்களா. இது வந்து கலப்பு தொடர்னு சொல்லலாம், இல்லைனா இரட்டை தொடர் வரிசை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இங்கே எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, 8 இருக்குது, அதுக்கப்புறம் சின்ன நம்பர் வந்துடுது, அப்புறம் 27 இருக்குது, அப்புறம் ஒரு சின்ன நம்பர் வருது. அப்போது அடுத்தடுத்த நம்பர் பாருங்களா, 3ஆம் நம்பர்லாம் அப்படி பார்த்துட்டே போங்களேன். 1 4 9 16 25. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 8 27 64 125. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. 1 4 9 அப்படிங்கிறது ஒரு ஆர்டர்லையும் 8 27 64 125 அப்படிங்கிறது ஒரு ஆர்டர்லையும் வந்து போகுது. இப்போது இந்த கலப்பு தொடர் இரட்டை தொடர் வரிசை அப்படிங்கிறது ஒன்று அந்த வர்க்கங்களின் கூடுதல் ஸ்கொயர் நம்பர்ஸ், இல்லைனா கன எண்களின் கூடுதல்
கியூப் நம்பர்ஸ், அப்படி இல்லைனா அடிஷன்ஸ், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இது வரைக்கும் நம்ம பார்த்த நம்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ப்ரைம் நம்பர்ஸ், நான் ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அதை நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு ஒரு சிம்பிளாக அதை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட பேட்டர்ன் ஒன்று ஏறு வரிசை இல்லை இறங்கு வரிசைங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இங்கே கண்ணாமன் இருக்கு பாருங்க, ஒரு ஏறு வரிசையாகவே போகல, 1 8 மறுபடியும் சின்ன நம்பர். ஓகேங்களா, இந்த மாதிரி வேவ் ஃபார்மேட்டில் 1லேருந்து 8க்கு ஏறுது, மறுபடியும் 4க்கு இறங்குது, மறுபடியும் 27க்கு ஏறுது, மறுபடியும் 9க்கு இறங்குது. இந்த மாதிரி இருந்தாலே இது ஒரு கலப்பு தொடர், இரட்டை தொடர் வரிசை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது இங்கே கன எண்கள் அப்படி இல்லைன்னா வர்க்க எண்கள், அதாவது ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கா இல்லை கியூப் நம்பர்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்தது ப்ரைம் நம்பர்ஸ் இல்லை நான் ப்ரைம் நம்பர்ஸை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், சப்ராக்ஷன், இந்த ஆர்டரில் பாருங்கள். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 1 கொடுத்துருக்குறாங்க, அடுத்தது 8 4 1ங்கிறது ஸ்கொயர் நம்பர், 1 ஸ்கொயர் 1 × 1 1 தான். அப்போ இங்கே 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, அது மாதிரி 5 ஸ்கொயர் 25. இந்த நம்பர் பாருங்களேன், 2 கியூப். அடுத்தது 3 கியூப், 3 × 3 × 3, 3 3s are 9 3s are 27. அடுத்தது 4 கியூப், அடுத்தது 5 கியூப். அதுக்கு அடுத்த என்ன நம்பர் வரும் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக 6 கியூப் தான் வரணும். ஓகேங்களா, 6 கியூப் வரணும். அப்போ 6 × 6 × 6 216 தான் ஆன்சர். இதுதான் பேட்டர்ன். பேட்டர்ன் நல்லா பார்த்துக்கோங்க. இதே கலப்பு தொடர் வரிசை, கலப்பு தொடர் அப்படி இல்லைன்னா இரட்டை தொடர் வரிசை, இதில் அடுத்த இன்னொரு மாடல் பார்ப்போம். அதாவது வர்க்கங்களின் கூடுதல், அதுக்கு அடுத்தது கன எண்களின் கூடுதல், ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்புறம் கியூ நம்பர்ஸ் ஒரு மாடல் பார்த்தாச்சு. இப்போ இதை பேட்டர்னை பாருங்களேன். முதல் நம்பர் என்ன இருக்குது, 160 இருக்குது. ஓகேங்களா, 160 இருக்குது. அடுத்தது 5, எக்ஸ்ட்ரீமாக சின்ன நம்பர், எக்ஸ்ட்ரீம் பெரிய நம்பர். ஓகேங்களா, இதுவும் மெத்தட் எப்படி வேவ் ஃபார்மேட்டில் போகுதா, ஜிக்ஸாக் ஜிக்ஸாக் ஜிக்ஸாக்னு போகுது. அடுத்தது 80, அடுத்தது 10, அடுத்தது பார்த்தீங்கன்னா 40, அடுத்தது 20. ஸோ இப்படி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே எவ்ரி செகண்ட் நம்பரை நல்லா கவனித்து பார்க்கணும். ஓகேங்களா, அதாவது 5 10 20, அடுத்தது 40 80. முதல் நம்பர் 160 80 40 20 10. ஓகேங்களா, இதில் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், எக்ஸ்ட்ரீமாக டவுன்ஃபால், அதாவது ஏறு வரிசை இறங்கு வரிசையாக இறங்கு வரிசை. ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில் போயிட்டுருக்கு. அப்போ ஒன்று எக்ஸ்ட்ரீம் சின்ன நம்பராக போகுது, அதாவது 160க்கும் இதுக்கும் தான் லிங்க்கு, அதாவது ப்ளூவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை மட்டும் பாருங்கள். 160க்கும் 80க்கும், அப்போ இது டிவிஷனில் இருக்குது. அந்த 5க்கும் 10க்கும் பார்த்தீங்கன்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஒன்றும் கிடையவே கிடையாது, ஈஸியாக போட்டுடலாம் சம். இந்த 160ம் இந்த 80ம் பார்த்தீங்கன்னா டிவிஷன் 2. ஓகேங்களா, டிவிஷன் 2. இதுலேருந்து 2 டிவைட் பண்ணால் 40, இதுலேருந்து இதை டிவைட் பண்ணால் 20, இதுலேருந்து 2 டிவைட் பண்ணால் 10. இதுவே 5லேருந்து 10 போகணும்னா இன்ட்டு 2, 10லேருந்து 20 போகணும்னா அதே போல் இன்ட்டு 2, இதுலேருந்து 20லேருந்து 40 போனால் இன்ட்டு 2, 40லேருந்து 80 போனால் இன்ட்டு 2. இப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரணும் அப்படின்னா டிவிஷன் 2னா 5 வரணும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள், ஃபிபனாச்சி சீரீஸ். ஃபிபனாச்சி சீரீஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு சீரீஸில் இருக்கக்கூடிய முதல் நம்பரையும் ரெண்டாவது நம்பரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய மூணாவது நம்பர் கிடைக்கும். அதே போல் ரெண்டாவது நம்பரையும் மூணாவது நம்பரையும் ஆட் பண்ணால் அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய நாலாவது நம்பர் கிடைக்கும். அதே போல் மூணாவது நம்பரையும் நாலாவது நம்பரையும் ஆட் பண்ணால் அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய அஞ்சாவது நம்பர் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபிபனாச்சி சீரீஸ். இந்த சீரீஸ் பாருங்களா, 1 2 3 5 8 13 21, அதாவது சின்ன சின்ன நம்பர் கிட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்படிங்கும்போது நம்ம அடிஷனில் பார்க்குறோம், அடிஷனில் இது செட் ஆகலை அப்படின்னா
டக்கு நம்ம ஃபிபனாச்சி சீரிஸ்க்கு போயிடணும். ஃபிபனாச்சி சீரிஸ் அப்படிங்கிறது இது வந்து பேசிக் நம்பர்ஸ். இதை விட வந்து பெரிய நம்பர் கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட். ஓகேங்களா, அதாவது அடுத்தடுத்த நம்பர் சின்ன சின்ன நம்பர் போகும்போது அடிஷன் மெத்தட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபிபனாச்சி சீரிஸ் தான். இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1, ரெண்டாவது நம்பர் வந்து 2, அப்போ 1 + 2 அப்படிங்கிறது 3ஆம் நம்பர் கிடச்சிருது. அதுக்கு அடுத்தது 2ஆம் நம்பரு 2, 3ஆவது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3, 2யும் 3யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4ஆவது நம்பர் வந்து கிடச்சிருது. 2ஆவது நம்பரையும் 3ஆவது நம்பரையும் ஆட் பண்ணால் 2 + 3 = 5, 4ஆவது நம்பர் கிடச்சிருது. அதுபோல் இந்த 3ஆவது நம்பரையும் 4ஆவது நம்பரையும் நம்ம ஆட் பண்ணுறோம், 5ஆவது நம்பர் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, இந்த 4ஆவது நம்பரையும் 5ஆவது நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 6ஆவது நம்பர் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி சீரிஸ். இந்த மாடலும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து கொஷின் வந்து வந்திருக்கு நிறையா கொஷின் பேப்பரில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் 8யும் வந்து 13யும் நம்ம ஆட் பண்ணுறோம், 21 வந்து கிடச்சிருது. இந்த 13யும் 21யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 34 வந்து கிடச்சிரும். இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 34. ஓகேங்களா, அடுத்தது மாடல் வந்து முத்தோட ட்ரை சீரிஸ். ட்ரை சீரிஸ் அப்படிங்கிறது 1ஆவது நம்பரையும் 2ஆவது நம்பரையும் 3ஆவது நம்பரையும் ஆட் பண்ணால் 4ஆவது நம்பர் கிடைக்கும். 2ஆவது நம்பரையும் 3ஆவது நம்பரையும் 4ஆவது நம்பரையும் ஆட் பண்ணால் அந்த சீரிஸோட 5ஆவது நம்பர் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபார்மேட். இங்கே ட்ரை சீரிஸ் வந்து பாருங்கள், இங்கே 0, 1, 1, 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முதல் நம்பர் என்ன 0, 2ஆவது நம்பர் 1, 3ஆவது நம்பர் 1. ஓகேங்களா, இந்த 3 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணும்போது அதுக்கு அடுத்த நம்பர் கிடைக்குது. இந்த நம்பர் கிடைக்குதா, 2 வந்து கிடச்சிருது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 2ஆம் நம்பர் என்ன 1, அதுக்கு அடுத்தது 3ஆம் நம்பர் 1, அதுக்கு அடுத்தது 4ஆவது நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4, அதுக்கு அடுத்த நம்பர் 4 கிடச்சிருதா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது நம்பர் என்ன 1, 4ஆவது நம்பர் 2. இந்த சீரீஸில் பாருங்கள் 4ஆவது நம்பர் 2, அதுக்கு அடுத்தது 5ஆம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4. இது 3த்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த 7 நான் இங்கே எழுதாமல் விட்டுட்டேன். ஓகேங்களா, இங்கே 7 வரணும். இது 3த்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 7 வந்து வரும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 0 எழுதியாச்சு, 1 எழுதியாச்சு, 1 எழுதியாச்சு, அப்புறம் 2. ஓகேங்களா, 2 + 4 + 7 அடுத்த நம்பரான 13 வந்து வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது 4 + 7 + 13, 3த்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 24 வந்து வரும். அதுக்கு அடுத்தது 7, 13 + 24, இது 3த்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 44 கிடச்சிரும். இந்த மாதிரி ட்ரை சீரீஸ்லாம் வந்து எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. இந்த முதல் 2 நம்பர் 3 நம்பர்லேயே நமக்கு வந்துட்டு என்ன ஃபார்மேட்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ஓகேங்களா 1, 2, 3 ஆட் பண்ணால் 4 வருது, 2, 3, 4 ஆட் பண்ணால் 5 வருதுங்கிறத இதை பேஸ் பண்ணி அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம எண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கடைசியாக பார்த்தீங்கன்னா 13 + 24 + 44 ஆட் பண்ணோம்னா 81 வரும். இந்த சம்முக்கு வந்து 81 தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நம்பர் சீரீஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் மாறி 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 வந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து கையில் கிடச்சிருச்சு, நம்பர் சீரீஸ் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் சம்ஸ் வந்து நிறையா பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ப்ராக்டிஸ் தான் முக்கியம் இங்கே. ஓகேங்களா, ஸோ ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணுறோமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை பார்த்தா போதும், இந்த மாடல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.